ஹாய், வெல்கம் டு சிவிஸ் கிச்சன். நான் வந்து என்னோடய டாக்டர் வந்து அயர்லாண்டில் இருக்கா, அங்கே வந்திருக்கேன். மாங்காய் கிடச்சி ஷாப்பிங் பண்ணேன். மாங்காய் கிடச்சிது. மாங்காய் வந்து ஒரு 2 யூரோ 2 மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ வந்து ஊறுகாய் தொக்கு போடணும்னு மாப்பிள்ளைக்கு தொக்கு போடலான்னு ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தொக்கு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கட் பண்ணிங்க. நம்ம இது மாதிரி இது ஒரு மாதிரி கட் பண்ணுறது ஒரு மாதிரி ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்மளது மாதிரி இல்லை, ஹார்டாக இல்லை, சாஃப்டாக இருக்குது. மாங்காய் தொக்குனா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை டேரெக்டாக குக்கரில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு அப்படியே தாளிச்சிட்டு இதை தூக்கி மாங்காயை போட்டு இப்படி மஞ்சப்பொடி போட்டு வெயிட்டு போட்டுட்டு அப்புறமா காரப்பொடி வந்து மிளகா வத்தல் இங்கே ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நான் அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கடுகு தாளித்து கொட்டிடலாம். கடுகு தாளித்து கொட்டிட்டு கொஞ்சம் வெந்தயமும் போட்டுருவேன். நான் இதுலேயே கொஞ்சம் வெந்தயமும் போட்டுப்பேன். அப்புறம் ட்ரையாக கொஞ்சம் பவுடர் பண்ணி போடுவேன். இதில் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுட்டு இது கடுகு வெடித்த உடனே இந்த மாங்காய் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாங்காய் எடுத்து அதில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு வெயிட்டை போட்டுட்டோன்னா கொஞ்சம் ஓரளவு இதுவாகிடும். ஆனதுக்கப்புறமா நம்ம உரப்பு மிளகாவத்தில் இடித்து போட்டு பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஊறுகாயெல்லாம். எனக்கு அந்த அடுப்பு கொஞ்சம் கற்றுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ கொஞ்சம் நார்மலாக எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்புலாம் இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். திருப்பி நான் சிவிஸ் கிச்சன் ஆரம்பித்ததில் ரொம்ப இது பண்ணுறேன். இந்த கிராண்ட்சன் டாக்டரோட கிராண்ட்சன் ரெண்டுமே யூடியூப்பை கண்டினியூ பண்ணி பாட்டி அப்போ நாங்கள் எடிட் பண்ணி தரோன்னு சொல்லிச்சு. அதனால் கொஞ்சம் லாங் பிரேக். அது கொஞ்சம் உங்கள்கிட்ட என்னால் ஷேர் பண்ணிக்க முடியாத நிலைமை எனக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆரம்பிக்கலான்னு ஃபுல் பிளேட் ஜாயின். அப்போ அயர்லாண்டுனால் நிறைய சுற்றி பார்த்தோம். அது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போது வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இன்றைக்கி வந்து இந்த மாங்காய் தொக்கு மட்டும் பார்த்துட்டு கடுகு வெடித்து வெந்தயம் வறுத்ததுக்கப்புறம் போட்டு காமிச்சிட்டு எப்படி போடுறது, உரப்பு என்ன ப்ரப்போர்ஷன் என்னங்கிற சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன். இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிக்கலை, கொஞ்சமாக தான் ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்குது. நம்ம அதில் கொஞ்சமாக உரப்பு கூட போட்டால் போதும்னு நினைக்கிறேன். உரப்பு கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். வாங்கிட்டு வந்தேன். இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ பெங்களூரில் எங்கள் அக்கா பொண்ணு இருக்கா, அவள் எல்லாமே அவள்கிட்ட ப்ரொவிஷன் லிஸ்ட்டு கொடுத்து வாங்கிட்டு ஃப்ளைட் வந்து பெங்களூர் டு அபுதாபியில் வந்து 6 ஹவர்ஸ் டிரான்சிட்டில் இருந்துட்டு அப்புறமா இங்கே வந்து டப்ளினில் வந்து இறங்கினேன். வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்ல ரொம்ப கிளைமேட் ரொம்ப காமாக இருக்குது. நான் உங்களுக்கு போக எல்லா வீடியோலையும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி இப்போ மாங்காய் தொக்குலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் நம்ம அடுப்பு மாதிரி வேகமாக இல்லை. இதெல்லாம் இப்போதான் கற்றுக்கிட்டேன், நேற்று தான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் அந்த அடுப்புலாம் வேறு மாதிரி இருக்குது, கற்றுக்கிட்டுருக்கேன். இப்போ அது கடுகு வெடித்த உடனே நம்ம அடுத்தது ரெடி பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு கூப்பிட்றேன். நான் நம்ம இதில் இப்போ இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த மாங்காய் இதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லா மாங்காயும் போட்டு குக்கரில் வெயிட்டை போட்டோன்னா ஒரு சவுண்டு விட்டுட்டோன்னா இந்த கிளைமேட்டு கெட்டு போகாது. நம்ம ஊரில் இது மாதிரி பண்ணோம்னா 2 நாளைக்கு கூட இருக்காது மாங்காய் தொக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாங்காயை சீவிட்டு கட் பண்ணி குக்கரில் போட்டு வெயிட்டை போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை, ரொம்ப நேரம் ஆகாது. இந்த ஊர் கல்லுப்பு இல்லைங்க, இந்த பவுட்ரு உப்பு, தூள் உப்பு தான் இருக்குது. அது இப்போ மாங்காயை போட்டோன்னே அப்போ நெக்ஸ்ட் வந்து மஞ்சப்பொடி போடணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடலாம் இல்லையே. இது நம்ம ஊரில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். 2-3 நாளைக்கு வச்சுக்கலான்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இது இங்கே வந்து உங்களுக்கு கிளைமேட்னால குழம்பெல்லாம் கூட வெளியில் வச்சா கூட 2 நாள் வரைக்கும் கெட்டு போகிறதில்ல. நல்லாயிருக்கு குழம்புலாம், வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா லிட்டை போட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்து சொல்கிறேன். நம்மளுக்கு இவங்கள மாதிரி போட வராதுங்க. நமக்கு இந்த இதெல்லாம் அளவு தெரியாது. நம்ம கரண்டியில் போட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கரண்டியில் போட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நம்ம உப்பு மாதிரி இல்லை, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கொஞ்சம் கறிக்கிறாப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்.
லிட்டை போட்டு மட்டும் ஒரு சவுண்டு விட்டால் போதும். ஒரு சவுண்டு விட்டு போட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு காட்டுறேங்க. இப்போ இதில் சில்லி பவுடர், ஆச்சி சில்லி பவுடர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. ஆச்சி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சம் உரைக்கும், நம்ம யூஸ்வலாக நம்ம ஊறுது. கலருக்காக வேணால் காஷ்மீரி சில்லி பவுடர் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலான்னு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்கும், அதனால் போடுறேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, போடணுன்றது இல்லை. திருப்பி கலரிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாங்காய் திதிக்குது, நான் போட்டு பார்த்துட்டு வெல்லம் போடலாமா. கொஞ்சம் இனிப்பாக இருக்குது இந்த மாங்காய், என்னன்னு தெரியல. கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்குது, எப்படி இருக்குமோ தெரியல. யாருமே வாங்க மாட்டாங்க, கடையில் அப்படியே நிறைய இருக்குது. ஆனால் வெல்லம் மட்டும் குறையல. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகும் போட்டு, கடுகையும் சேர்த்து இடித்து போட்டோன்னா உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கடுகு, உங்களுக்கு உடம்புக்கு நல்லது கடுகு. ரெண்டையும் பொரிஞ்சப்பறம் எடுத்து பவுட்ரு பண்ணி விசில் இருந்தப்பறம் போட்டுட்டு திருப்பி ட்ரை. இந்த வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இதில் போட்டுக்கணும். இந்த மாங்காய் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன், இதில் போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிடணும். அவ்வளோதான், பாருங்கள் 5 மினிட்ஸில் மாங்காய் தொக்கு ரெடி. ரொம்ப ஈஸி வே. ஆனால் இந்த ஊரில் வச்சுக்கலாம், வெளியில் ஒரு வாரம் கூட. நம்ம ஊர்லலாம் 2 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. இதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிட்டு காட்டுறேன். மாங்காய் தொக்கு பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க டோட்டலி 10 மினிட்ஸ் கூட ஆகலை. நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாக இருக்குது, நீங்களும் பண்ணுங்கள். ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் இந்த சிவிஎஸ் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கிறேன். திருப்பி என்னை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி எனக்கு திருப்பி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற ஒரு இதில் உங்களை நம்பி நான் ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி இந்த என்னோடய இதனால் நான் இது வரைக்கும் போடலை கேப்புன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. அது என்னோடய இருக்கட்டும். இப்போ இனிமேல் ரெகுலராக போட்டுருவேங்கிற கான்ஃபிடென்ஸில் என்னோடய நீஸு என்னோடய பேரண்களோட கம்பல்ஷனில் திருப்பியும் ஆரம்பிச்சிட்டேன். என்னை என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்பிடுவேன். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.